ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நடேசன் வந்து டீ குடிச்சிட்டு கிளம்ப போகிறாரு. அந்த நேரம் பார்த்து பொண்ணு பார்க்குற புரோக்கர் இங்கே வர்றாரு. அவரை பார்த்ததும், என்னப்பா நான் சேரனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி எவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. எங்கண்ணே இப்போ பொண்ணு கிடைக்காத காலத்தில் பொண்ணு வீட்டுக்காரவங்க ஏகப்பட்ட ரூல்ஸு போடுறாங்க அப்படின்னு புரோக்கர் சொல்கிறாரு. அப்படி என்னப்பா ரூல்ஸு போடுறாங்க அப்படின்னவும், ஆமாம் ஒன்று வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிற பையனா பாரு, இல்லைன்னா என் பொண்ணு போன நேரமே தனியாக கூட்டிகிட்டு போய் தனி குடித்தனம் நடத்தணும், அந்த மாதிரி வீடாக இருந்தால் சொல்லு அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து 4 அண்ணன் தம்பினாலே யாரும் பொண்ணு கொடுக்க பயப்படுறாங்க அப்படின்னு புரோக்கர் சொல்கிறாரு. அதுவும் சரிதான், இப்போ உள்ள காலத்தில் எந்த பிள்ளைங்க மாமியா மாமனாரோட இருக்க நினைக்குதுங்க. அதுலேயும் 4 அண்ணன் தம்பிகளோட எந்த பொண்ணு தான் வரும். சரி சரி நல்ல இடமா இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து புரோக்கர் சொல்கிறாரு, அண்ணே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், சொன்னால் தானே தெரியும் அப்படிங்கிறாரு நடேசன். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, அண்ணே உங்கள் தங்கச்சி பொண்ணு கார்த்தியா இல்லை, அந்த பொண்ணு ஊரில் இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், அப்படியா என்ன சொல்கிற, நல்லா இருக்காப்பா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாரு நடேசன். இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் போல் அவங்க வீட்டில், நைட்டோட நைட்டாக அந்த பொண்ணு கோவமாக இங்கே வந்திருக்கு, வீட்டில் வந்து ஒரே சண்டையாக கிடந்துச்சு, காலையில் நான் அரச புரசலாக கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இல்லை அது தெரியலை எனக்கு, ஆனால் அந்த பொண்ணு வந்து இனிமேல் நான் இங்கே போகவே மாட்டேன், எனக்கு அவனோட வாழ பிடிக்கலை, இனிமேல் என்னை வந்து அவனோட சேர்த்து வைக்கலாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னதாக அரச புரசலாக கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி புரோக்கர் சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிற, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா, ஒழுங்காக அந்த சேரன் பையில கட்டி கொடுத்துருந்தா அந்த பிள்ளை நிம்மதியாக இருக்கும், அதையும் கெடுத்து அவள் ஆத்தாக்காரியும் அப்பனும் சேர்ந்து கெடுத்து குட்டி சவர ஆக்கி அந்த பிள்ளையை கொண்டு போய் தெரியாத இடத்துல கொடுத்து இப்போ ஏதோ ஏதோ பிரச்சனைன்னு வேற சொல்கிற. சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்துக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்ததும் அங்கே எல்லோரும் வேலை விட்டு அவங்களும் வந்துடுறாங்க, பசங்க எல்லாருமே, நிலாவும் வந்துடுறாங்க. அப்போ சொல்கிறாரு, சேரன்ட்ட சொல்கிறாரு, சேரா கேள்விப்பட்டியாடா அப்படின்னு சொல்லவும், என்னப்பா அப்படின்னு சொல்லவும், இந்த மாதிரி கார்த்தியா வந்து கோவமாக வந்துருச்சான்ப்பா, நேற்று நைட்டே என்னமோ வந்து அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனையா புகுந்த வீட்டில், அதான் வந்து கோவமாக வந்திருக்குன்ட்டு பொண்ணு பார்த்த புரோக்கர் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், என்னப்பா சொல்கிறீங்க உண்மையாவா அப்படின்னு பதறி கேட்குறாரு சேரன். ஆமாப்பா, ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன், அவனுக்கும் தெரியலைங்கிறேன், அரச புரசலாக கேள்விப்பட்டதை மட்டும் சொன்னேன் அப்படின்னா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல சேரன். ஆமாப்பா, ஏதோ வந்து அந்த பையனோட இனிமேல் நான் வாழ மாட்டேன், எனக்கு பிடிக்கல, நான் இனிமேல் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாக இவன் சொல்கிறேன், ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாப்புல. நான் அப்பயே சொன்னேன், அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுமாமான்னு உன்னைய சொன்னுச்சு, கட்டியிருந்தா அந்த பிள்ளையும் சந்தோஷமாக இருந்திருக்கும். இப்போ தெரியாத ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுத்து என்னமோ வெளிநாட்டுக்கு போகிறேன் வைக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சீனை போட்டாங்க அவன் ஆத்தாலும் அப்பனும். இப்போ அந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலை, அது கோவமாக கோவிச்சுக்கிட்டு இங்கே வந்திருக்கு, நம்ம போய் கேட்க முடியுமா அவன்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாப்புல சேரன். ஆமாடா, இப்போ தாண்டா கேள்விப்பட்டு வந்தேன், இல்லைன்னா நான் ஏன்டா இந்த விஷயத்தில் போய் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாரு நடேசன். அப்போ நிலாவும் கேட்குறாங்க, என்ன அங்கிள் சொல்கிறீங்க, உண்மையிலே வந்து கார்த்தியா நல்லா இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு நாங்கள் நினச்சோம், நீங்கள் சொல்கிறத பார்த்தா அங்கே ஏதோ பிரச்சனையில் மாட்டியிருக்காங்கன்னு தெரியுது அப்படின்னு சொல்லவும், அதுக்கு சோழன் சொல்கிறாரு, சரி விடுங்க, அது அவங்க பிரச்சனை, அதையே நம்ம தலையில் போட்டு இழுத்துக்கிறணும், அவங்களுக்கு நல்லபடியாக வேறு இடத்துல கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அது அவங்க பார்த்துக்குருவாங்க, அதை பற்றி இங்கே ஏன் பேசுகிறீங்க தேவையில்லாமல் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. பாண்டியனும் அதுக்கு அதைத்தான் சொல்கிறாரு, விடுங்க, நம்ம அண்ணனுக்கு பொண்ணு பார்க்குற விஷயத்த பார்க்காம தேவையில்லாமல் அந்த விஷயத்தை இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல அவரை வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லி பாண்டியன் கத்துறாரு. அதுக்கு சேரன் சொல்கிறாரு, டேய் சும்மா இருங்கடா, நானே மனசு பூரா பதறி போய் கிடக்கேன், அந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் நல்லா இருக்குன்னு நான் சொல்லி தான் அந்த பிள்ளைய நான் அனுப்பிச்சி விட்டேன், இப்போ அது ஏதோ பிரச்சனையில் வந்திருக்குன்னு வேற இவர் சொல்கிறாரு, அதை கேட்டதுலேருந்து எனக்கு மனசு படபடன்னு அடிக்குது, நீங்கள் என்னடானா அதை பற்றி பேசாதீங்க வைக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், பல்லவனும் சொல்கிறாரு, ஆமாண்ணே சொல்கிறதுல என்ன தப்பு, அது முடிஞ்சு போன கதை, அதை ஏன் இப்போ பேசுகிறீங்க, அவங்கள பற்றி கவலைப்படுறதுக்கு அங்கே அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, நீங்கள் ஏன் தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பல்லவனும் சொல்கிறாரு. பல்லவா பேசாமல் இருக்க போறியா இல்லையா அப்படின்னு நிலா சத்தம் போடுறாங்க பல்லவனை. அப்போ நிலாட்ட சேரன் சொல்கிறாரு, அதாப்பா நேற்று நைட்டு கூட ஃபோன் பண்ணுச்சுல்லப்பா, நம்ம தான்ப்பா எடுக்கலை,
அது சரி நைட் நேரம் வேணாம். ஒரு கல்யாணம் பண்ண இடத்துல நம்ம நைட்டு ஃபோன் எடுத்து பேசினா தப்பாயிருமோன்னு தான்ப்பா நான் கூட ஃபோன அவாய்ட் பண்ணேன். அந்த பொண்ணு இங்க வந்த பிறகு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அத சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருக்கும் போல கார்த்தியா. நம்ம தான் ஃபோன எடுக்காம விட்டுட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சேரன் நிலாட்ட. எடுத்தாவது பேசியிருந்தாவது என்ன ஏதுனாவது தெரியும். இப்ப வீட்ட விட்டும் வர முடியாது. ஏன்னா, அவ அம்மா இங்க அனுப்பவே மாட்டாங்க. அப்படின்னு சொல்லவும், எப்படியாவது நான் நான் கோயிலுக்கு கூப்பிடுற மாரி கூட்டிட்டு நான் கோயிலுக்கு வர்றேன். அங்கே என்ன நடந்துச்சுன்றத கார்த்தியாட்ட விவரமா கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, நீ எப்படியாவது வந்து கார்த்தியாவ பார்த்து என்ன நடந்துச்சுன்னு மட்டும் கேட்டு, என்ன ஏதுன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு சேரன்.